அழைப்பை ஏற்று இணைந்திருக்கிற ஊடகத்துறை உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியுடன் பின்மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரங்கில் இருக்கிறவர்களை அறிமுகம் செய்ய வேண்டியதனுடைய கடமை. அருகில் இருப்பவர் வலதுபுறம் வழக்கறிஞர் திரு அருள்மாணிக்கம் அவர்கள், தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தினுடைய இணை நிறுவனர். இடதுபுறம் அருகில் இருக்கிறவர் திரு அன்பழகன் அவர்கள், அவரும் இணை நிறுவனர்களில் ஒருவர். தம்பி இளங்கோவன் அவர்கள் இந்த அமைப்பினுடைய செயற்குழு தலைவராக இப்போது செயல்பட்டு வருகின்றார்கள். இன்னொரு அன்பழகன் அவர்கள் செயற்குழு செயலராக செயல்பட்டு வருகின்றார்கள். அருகில் இருக்கும் ராஜேந்திரன் அவர்கள் இந்த அமைப்பின் துணைத் தலைவர்களில் ஒருவர். திரு நந்தகுமார் அவர்கள் பின்னிருக்கிறவர், அவர் இணை தலைவர்களில் இணை செயலர்களில் செயலராக செயல்பட்டு வருகின்றார். துணைத் தலைவர் விஸ்வா அவர்கள் வலதுபுறம் இருக்கிறார், கவனிக்கவில்லை, மன்னிக்கவும். வருகின்ற ஜூலை மாதம், மன்னிக்க வேண்டும், இந்த மாதம் ஜூலை மாதம் 24, 25 நாட்களில் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் என்கின்ற எமது அமைப்பு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ், CTASIS என்று பொதுக்களத்தில் அறியப்படுகிறது, தன்னுடைய முதல் உலக மாநாட்டை நடத்துகிறது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் தொழிலதிபர்கள், வணிகர்கள், ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் வருகின்றார்கள். இதில் 2 விஷயம் ரொம்ப குறிப்பாக சொல்லணும். ஒன்று, இந்தியாவிற்குள்ளேயே மிகப்பெரிய சந்தை தமிழர்களுக்கு இருக்கிறது. இதை பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்வதில்லை. இந்தியாவினுடைய தொழில் வணிக சமூகங்களான குஜராத்காரர்கள், மார்வாடிகள் புரிந்திருக்கிற அளவுக்கு தமிழர்களாகிய நாம் புரியவில்லை. 147 கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சந்தை இந்தியா. நாம் தமிழகத்திற்கு உள்தான் அதிகம் வணிகம் தொழில் செய்கிறோமே தவிர, தமிழகத்தை கடந்து குஜராத்திகளைப் போல், மார்வாடிகளைப் போல் நாம் வெளியே செல்வதற்கு ஏதோ ஒரு உளவியல் தயக்கம் இருக்கிறது, நாம் செல்வது இல்லை. உலக சந்தைகளை விட இந்தியா மிகப்பெரிய சந்தை என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். எனவே தமிழகத்தினுடைய எல்லா நகரங்களிலும் இருக்கிற தொழில் வணிக தமிழர்களை நாங்கள் இந்த மாநாட்டிற்கு 10,000, 50,000 கோடி தொழில் செய்கிறவங்களை கூப்பிடல. சிறு குறு நடுத்தர வளர்வதற்கு வாய்ப்புள்ள அந்த தொழில் அதிபர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் இயங்கி வருகிறது. உங்களுக்கு தெரியும், எங்களினுடைய எல்லா முயற்சிகளும் ஒரு தமிழ் வேரோட்டத்தோடு இருக்கும். சென்னையில் மட்டுமே 12 கிளைகள் இயங்குகின்றன. ஒவ்வொரு கிளையும் தமிழ் பெயர் தாங்கி, அது அலைகள், அனிச்சம், செங்காந்தள், ஆம்பல், திரவியம், வாகை, இப்படி என்றெல்லாம் தமிழ் பெயர் சூடி இயங்குகின்ற ஒரு தொழில் வணிக அமைப்பு என்றால் அது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் தான். மீண்டும் நான் சொல்ல வந்த கருத்திற்கு வருகிறேன். எனவே இந்தியாவிற்குள் தமிழர்கள் தொழில் வணிகத்தை விரிவுபடுத்த வேண்டும், தமிழகத்திற்குள் விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக கோவையிலிருந்து ஒரு 40 தொழிலதிபர்கள் வருவார்கள், மதுரையிலிருந்து வருவார்கள், நாகர்கோவிலிருந்து வருவார்கள், திருச்சியிலிருந்து வருவார்கள். நம் தமிழகத்திற்குள்ளேயே பரஸ்பரம் ஒருவருடைய தொழில் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு இங்கேருந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு போகணும், இவருடைய தொழிலை புதுக்கோட்டைக்கு கொண்டு போகணுன்னா இந்த அமைப்பு, இந்த மாநாடு உதவியாக இருக்கும். நம்ம வெளிநாட்டிற்கு போவதற்கு முன்னால் உள்நாட்டிலேயே நாம் தொழில் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இரண்டாவது, நான் சொன்னதை போல இந்தியா, இப்போ பெங்களூரில் மட்டுமே எங்கள் தாய்மொழி தமிழ் என்று அரசுக்கு அறிக்கையிட்டு பதிவு செய்திருக்கிற தமிழர்களின் எண்ணிக்கை 2011, அதுக்கு பிறகு இன்னும் அந்த கணக்கு வரல, 11ல் 24 லட்சம் பேர் எங்கள் தாய்மொழி தமிழ் என்று அறிக்கையிட்டு சொல்லுகிறவர்கள். அப்படின்னா தமிழகத்திலிருந்து அங்கு சென்று வருகிறவர்கள் இப்படியெல்லாம் பார்த்தா குறைந்தது நம்மை பொறுத்தவரை 30 லட்சம் பேர் தமிழர்களாக இருப்பார்கள். இப்போ அங்கே நமக்கு 7 சாப்டர் இருக்குது. 7 சாப்டர்னா இதனுடைய ஒரு துணை அமைப்பினுடைய ஒரு சாப்டர். கர்நாடகாவில் தமிழர்கள் பெரிய தொழில் செய்ய முடியும், அது IT கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அது வளர்கின்ற ஒரு மாதிரி வேளாண்மைக்கு ஒரு முக்கிய. ஸோ பெங்களூரிலிருந்து மட்டுமே நமக்கு ஒரு 30-40 தொழில் வணிக தமிழர்கள் இந்த மாநாட்டிற்கு வருவார்கள். அதே போல் கோவாவில் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஒரு கர்மாத்தூர் மதுரக்கார தமிழர் அங்கே ரிசார்ட் வச்சுருக்கிறார். ஒரு கோயம்புத்தூர் தமிழர் பெரிய ஃபேன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கார். கோவாவில் தமிழர்கள் இவ்வளவு சிறப்பாக இருப்பார்கள் நமக்கு தெரியாது. இதையெல்லாம் தெரிந்து இவர்கள் வழியாக நம் தமிழர்கள் தொழில் வணிகத்தை இந்தியாவிற்குள் பெருக்க வேண்டும் என்பதும்,
வெளிநாடுகளை பொறுத்தவரையில் யாரை அதிகமாக இலக்கு வைத்து அழைத்திருக்கிறோம் என்றால், இந்தியா இப்பொழுது சுதந்திர வணிக ஒப்பந்தங்கள் பல நாடுகளோடு செய்து வருகிறது. அமீரகத்தோடு செய்து விட்டது, யுஏஇ, துபாய், ஷார்ஜா, அபுதாபி. ஓமானோடு செய்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தோடு அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்குது. மாதிரி ஆஸ்திரேலியாவோட பண்ணியிருக்குது. இந்த நாடுகளில் உள்ள தமிழர்கள் இந்த மாநாட்டிற்கு வருவார். அப்போ அங்கெல்லாம் இப்போ தங்கு தடையின்றி தொழில் வணிகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற அந்த இதை பயன்படுத்தி கொள்வதற்கு, உள்ளூர் வணிகத்தை உலக வணிகமாக மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாநாட்டின் ஊடாக கிடைக்கும். எனவேதான் இந்த சந்திப்பினூடாக மாநாட்டுக்கு வாங்க, கட்டாயம் உங்களுக்கு உலக தொடர்புகளும் நட்புகளும் கிடைக்கும். www.ctrasis.in என்கின்ற அந்த CTACIS ctrasis.in அது வழியாக நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வளரும், விரியும். இன்னும் நல்ல நல்ல பயிற்றுவிப்பும் அனுபவங்களும் நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ மாஃபா பாண்டியராஜன் சார் இருப்பார், CK குமரவேல் சார் இருப்பார், மணி பேச்சு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் இருப்பார், ஈஷா ஹோம்ஸ் சுரேஷ் கிருஷ்ணன் இருப்பார். அப்புறம் தமிழக மற்றும் ஒன்றிய அரசினுடைய முக்கிய சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான அமைப்புகள் இருக்குது. MSME அமைப்பு இருக்குது, அலுவலகம் இருக்குது, சிட்பி இருக்குது, டிக் இருக்குது. இப்படி பல்வேறு அமைப்புகளினுடைய அதிகாரிகள் வருகிறார்கள். அப்போது அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதை எப்படி நம்மவர்களுக்கு கொடுக்க முடியும், இதெல்லாம் இந்த மாநாட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள். ஸ்டால் போடலாம், உங்களுடைய தொழில் வணிகத்தை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணலாம். இப்போ ஒரு கேள்வி எல்லாம், இந்த மாநாட்டுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் தமிழர் 4.0ன்னு வச்சிருக்கிறோம். 4 சுழியம், 4 சுழியம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பலருக்கும் புரியாது. இது என்ன 4.0ன்னு வச்சிருக்கீங்களே என்ன அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைங்க, 4 காலகட்டங்களாக தமிழர்களினுடைய பயணத்தை நாங்கள் வகுக்க முயல்கின்றோம். ஒன்று, அறமும் தமிழும் வளர்ந்த சங்கம் வரையான காலம், 3ஆம் சங்கம் வரையான ஒரு நெடும் காலத்தை தமிழர் 1 சுழியம் அல்லது 1.0 என்று வைத்திருக்கிறோம். தமிழர்கள் பெரும் கடல் வணிகத்தை கட்டுப்படுத்தி பேரரசுகளும் உருவாக்கிய பாண்டிய மன்னர்கள் காலம், ராஜேந்திர சோழனின் காலம் அப்படிங்கிறத தமிழர் 2.0 அப்படின்னு வச்சிருக்கிறோம். வள்ளலார் சுவாமிகள் தொடங்கி பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் என சமூக நீதி கல்வி பரவலாக்கத்தின் ஒரு பெரும் காலம் இருந்தது. அது தமிழர் ஒரு 3.0ங்கிற காலம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் வணிகத்தில் உலகத்தில் சிறந்து, அறிவு திரட்சியில் நீங்கள் பெரிதாக வளர்ந்து, கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா இது போல நீங்கள் வளர்ந்து ஒரு இனமாக நின்றால்தான் உலகத்தில் மதிப்பு கிடைக்கும். அப்படி ஒரு உயர் நிலைக்கு தமிழர்கள் வர வேண்டும் என்றால் தொழில் வணிகத்தில் வெல்ல வேண்டும், அறிவுத்துறைகளில் வெல்ல வேண்டும் என்கின்ற அழைப்பை சொல்லுகின்ற ஒரு குறியீடாகத்தான் இந்த மாநாட்டிற்கு தமிழர் 4.0 4 சுழியம் அப்படிங்கிற ஒரு பேரை நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த 4வது அந்த காலகட்டத்தில் நாங்கள் தான் அதை முன்னாடி நிற்கிறோம்ல, இந்த கருத்தை உறக்க சொல்கிறோம். ஒருத்தர் ஒத்துழைக்கணும், இன்னொருத்தருடைய வெற்றியை நம்ம வெற்றியாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டையும் இதுக்குள்ள நாங்கள் வளர்த்துட்டு வரோம். இவங்க எல்லாமே அந்த அமைப்பினுடைய தலைவர்கள், அமைதியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரக்கூடிய தலைவர்கள். உண்மையில் சொல்ல போனால் தமிழ் பற்றோடு இயங்கி வருகின்ற ஒரு தொழில் வணிக அமைப்பு என்றால் எங்கள் அமைப்பை தான் சொல்ல முடியும். இந்த அமைப்பு பெற்றெடுத்த குழந்தை தான் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், த ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த ரைஸ் அமைப்பை பெற்றெடுத்ததே இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் தான். இந்த மாநாட்டின் ஊடாக தமிழ் எல்லா வணிகர்களுக்காகவும் தொழிலதிபர்களுக்காகவும் தமிழக அரசுக்கு சில வேண்டுகோள்களை நாங்கள் சமர்ப்பித்து அவருக்கு மனு கொடுக்கவும் இருக்கிறோம். இதையும் நீங்கள் பெரிதாக எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்த பிறகு ஒரு ஹைப்பர் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. உலகத்தினுடைய பிராண்டெல்லாம் அவங்க பணம் செலவழித்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு எல்லா பொருட்களை கொட்டுகிற இந்த காலகட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசினுடைய கொள்கை நிலைப்பாடுகள் மாற வேண்டும். ஒன்று, தமிழக அரசின் திட்டங்களுக்கு தேவையான பொருட்கள் சேவைகள், அரசு அலுவலகங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான பொருட்கள் சேவைகள் 70% தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரிடமிருந்தே பெறப்பட வேண்டும் என்ற அரசாணையை அரசு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்ளும். பன்னாட்டு நிறுவனங்கள் இப்போ முதலீடுகளை ஈர்த்து வருகிறார்கள், நல்ல விஷயம். அப்படி முதலீடுகள் வருகிற போது அதில் ஒரு நிபந்தனையாக
70% அந்த வெண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறைய சிறு எலக்ட்ரிக்கலுக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கும், கூலிங் சிஸ்டத்துக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலை, பெரிய பெரிய ஒரு பெரிய நிறுவனம் நினைத்தால் குறைந்தது ஒரு 50 சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காவது தொழில் வாய்ப்புகளை கொடுக்க முடியும். எனவே அப்படி நீங்க வெளிநாட்டு மூலதனங்கள் வருகின்ற போது இந்த நிபந்தனையை போடணும். 70% ஆஃப் உங்களுடைய வெண்டாஸ் நம்ம தமிழ் சிறு குறு தொழிலதிபர்களாக இருக்கணுங்கிற ஒரு நிபந்தனையை போடணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். மூணாவது சொல்றேன், டெண்டர்ஸ். தமிழ்நாடு அரசினுடைய ஒப்பந்தங்கள் டெண்டர்ஸ் கம்பல்சரியாக கட்டாயமாக 70% தமிழர்களுக்கு தான், அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சிறு குறு தொழில்களுக்கு தான் கொடுக்கப்படணுங்கிற ஒரு கட்டாய ஆணையை தமிழக அரசு பிறப்பிக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நாலாவது ஜிஎஸ்டி வரி இன்னைக்கு இருக்கிற அளவில் இருந்து குறைஞ்சபட்சம் இந்த சிறு குறு தொழில்களுக்காவது 50% குறைக்கணும். தாங்க முடியல நிறைய பேருக்கு, அவ்வளவு சிரமப்படுறாங்க. அது குறைக்கணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்துட்டே இருக்கணும். நம்பர் 1. 2, இந்த தொழில் தோற்று போகுது, அவங்களால நடத்த முடியலைங்கிற நேரம் பெனல்ட்டி அடிக்கிறாங்க. ஜிஎஸ்டி கட்ட முடியாதுங்கிறப்போ பெனல்ட்டி அடிக்கிறாங்க. அந்த பெனல்ட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு அராஜகமான கொடூரமான பெனல்ட்டி உலகத்திலேயே கிடையாதுங்க. அவங்க கோர்ட்டுக்கு போய் இங்கே போய் தொழிலை பார்க்குறதா இல்லை கேஸை பார்க்குறதா அப்படின்னு சிரமப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இந்த பெனல்ட்டிங்கிறத எவாலுவேட் பண்ணி இந்த தொழில் லாபகரமாக நடந்திருந்து கட்டலைன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நியாயமானது. பட் அவன் தொழிலை நொடிச்சு போயிட்டான், நடத்த முடியல, கஷ்டப்படுற நேரம் பெனல்ட்டிக்கு மேலே பெனல்ட்டி போடுறங்கிறது மிகவும் அராஜகமானது. எனவே அந்த முறையை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வழியாக நாங்கள் கேட்டு கொள்ள போகின்றோம். உங்களுக்கு சொல்வது, இந்த ஃப்ரீ ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த நாடுகளிலெல்லாம் ஒரு அலுவலகம், ட்ரேட் மிஷன் நம்ம இந்திய அரசும் தமிழக அரசும் திறக்கணும். தமிழர்களுக்கு சிறப்பாக உதவி செய்வதற்கு திறக்கணும். எங்கள் அமைப்புகளினுடைய சார்பில் துபாயில் ஒரு மாடல் ட்ரேட் மிஷன் நாங்கள் திறக்க போகிறோம். எந்த தமிழர் வந்தாலும் அந்த ஊரில் துபாய், ஷார்ஜா, அபுதாபியில் தொழில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறோம். 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஏன் தமிழர்கள் உலகு தழுவிய ஒரு உணர்வு கூட்டுறவாக மாறக்கூடாது. கோஆபரேட்டிவ்ங்கிற ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. பட் தமிழர்கள்லாம் சேர்ந்து எங்களினுடைய பர்ச்சேஸில் நாங்கள் வாங்குறதுல ஒரு 20% தமிழர்கள்ட்டே வாங்குவோம். நான் முழுசாக சொல்லலை. தமிழர்களிடம்தான் வாங்க வேண்டும் என்று சொல்வது 21ஆம் நூற்றாண்டிற்கு அது சரிப்பட்டு முழுமையாக வராது. ஆனால் நாங்கள் செய்கிற செலவுகளில் ஒரு 20 to 30% தமிழ் சிறு குறு நடுத்தர தொழிலதிபர்கள் வாங்கினால் தமிழ் பொருளாதாரம் வளரும் என்று நாங்கள் கருதுகின்றோம். நிறைவாக திருநெல்வேலிக்கும் குற்றாலத்துக்கும் இடையில தமிழூர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறோம். உலகத் தமிழர்கள் எங்கிருந்து வந்தாலும் இசை, கலை, நடனம், தமிழ் வழக்கமாக நம்ம தமிழர்கிட்ட ஒரு குறைபாடு என்னன்னா, ஒன்று நம்ம பொருளாதாரத்தில் நம்ம ஒரு இறையாண்மை பெறலைன்னா நம்ம ஒரு வலுவான ஒரு இடத்துக்கோ ஒரு அரசியல் கருத்துக்கான ஒரு இதுக்கு நம்ம போக முடியாதுன்றதான் அது உணராமல் இருக்கிறாங்க. இப்போ 2 விஷயம். ஒன்று தமிழ், நாம் எப்படி இந்த அமைப்பை பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று தமிழ் உணர்வு இருக்கணும். வெறும் தமிழ் உணர்வை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் முன்னேறுன்ற வேட்கை இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம அதுதான் அந்த அமைப்பு சேர்க்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் நம்ம இன்னும் அந்த பதிவு கட்டணம் 10,000 ரூபாய் இருந்தது, சில பேருக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நகரங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கூடி ஆகணும், மீட்டிங் நடத்துவாங்க. ஒவ்வொரு சாப்டர் வாரத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடத்துகிறாங்க. அப்போது ஒரு டீசெண்டான ஒரு போர்ட்டலில் நடத்தணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 700 ரூபாய் 800 ரூபா செலவாகுது. அப்போ அவங்களுக்கு அந்த செலவை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற அவங்கள தான் நம்ம சேர்க்க முடிய சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால தான் அதை சேர்க்குறோம். இப்போ இந்த அமைப்பில் ஏன் இந்த மாதிரி அந்த தமிழ் உணர்வும் கூடவே பொருளாதாரத்துலேருந்து நம்ம ஒரு பெரிய சாதிக்கின்ற வேட்கையும் இருக்கிறவங்கள நினைச்சிட்டோம்னா நம்ம ஒரு நினைச்சதை சாதிக்க முடியும்ன்ற ஒரு இதுதான். அப்போ இந்த வாரம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வெறும் தமிழ் உணர்வு மட்டுமே இல்லாமல் இவங்களை நம்ம ஒரு ஸ்கேலப் பண்ணணும். நம்ம வெறும் வியாபாரன்றது ஒரு ப்ராஃபிட் நோக்கி போகாமல் வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு இங்கே வர எல்லாருக்குமே வாரம் நம்ம கொடுக்குற சில பயிற்சிகள், சில இன்புட்ஸ் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு இப்போ இருக்கிற சவால்களை, இப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதில் சவால்கள் இருக்குது. இப்போ சட்ட ரீதியான இப்போ ஜிஎஸ்டி இதெல்லாம் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பிரச்சனை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இப்போ கொடுக்கறதுனால தொடர்ந்து நம்மளால் இதை ஒரு சஸ்டெயின் பண்ண முடியுது. நாங்கள் தொடர்ந்து இதை செய்கிறது அப்படின்னா இந்த மாதிரியான அறிவு
பகிர்வு, அனுபவ பகிர்வு மூலமாக தான் ஒரு தமிழ் சமுதாயம் வந்து ஒரு தொடர்ந்து இந்த இந்த பிஸ்னஸில் இந்த வணிகத்தில் நிற்க முடியும்ன்றத நினைக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த தொடர்ந்து எங்களை தள்ளிக்கிட்டு போகுது. இப்போ நாங்கள் வந்து பல அரசியல் கட்சிகள் சார்பு அப்படிலாம் வந்திருந்தால் கூட 2009க்கு பிறகு வந்து ஒரு தெளிவு அப்படின்னா ஃபாதர் கூட பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, நமக்கான ஒரு பொருளாதார வலிமை மிக்க ஒரு இது இல்லைன்னா நம்மளால் அரசியல் கருத்தை கூட நம்ம வந்து வலிமை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த பொருளாதார வலிமை நோக்கி செல்லணும்னா இங்கே இருக்கவங்களுக்கு இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் செய்கிற அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இவங்களால் அதை செய்ய முடியுன்றது தான். ஸோ அந்த இதை நோக்கி தான் நாங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து இதை வந்து அவங்கள பயிற்றுவிக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து அந்த இதில் வெற்றி பெற்றவர்களை வந்து கூட்டி வந்து பேச வச்சு அவங்களை மோட்டிவேட் பண்ணுறது, இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பெருசாக வளரணும்னா கூட நான் வலிமையாக வளர்ந்துருக்கு. இருக்கிற 12 சாப்டர்ஸ் வந்து நேரம் வந்து 120 சாப்டர் கூட ஆயிருக்கலாம். ஆனால் இந்த 12 சாப்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுதான் எங்களுடைய ஒரு இப்போதையான ஒரு வெற்றியை பார்க்கணும். இது வந்து நம்ம அடுத்த கட்ட அந்த Tier 2, 3 அது இல்லை அந்த நகரங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் வடிவமைச்சு இந்த அமைப்பை நம்ம வழிகொண்டு விரிவுபடுத்துறது தான் எங்களோட. வணக்கம் அனைவருக்கும். மற்ற அமைப்புகளிலிருந்து இந்த அமைப்பு எப்படி வேறுபடுதுன்னு யாரோ ஒரு நண்பர் கேள்வி கேட்டீங்க. பொதுவாக தமிழ் சார்ந்து பேசக்கூடிய எந்த அமைப்பும் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை பேசுவதில்லை. இது நாங்கள் அனுபவத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எங்களுடைய அமைப்பு மட்டும்தான் தமிழர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்து நில்லுங்கள், பொருளாதார வெற்றி தான் நம்முடைய மொழியினுடைய வெற்றி என்று உறக்க சொல்லுகின்ற அமைப்பு எங்களுடைய அமைப்பு. தமிழை மீண்டும் ஒரு வணிக மொழியாக மாற்ற வேண்டும் என்ற வேட்கையோடு தான் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் எப்போது தன்னுடைய வணிக மொழி இடத்தை இழந்ததோ அப்போதே மெல்ல மெல்ல தேய ஆரம்பித்து விட்டதோ என்ற ஒரு அச்சப்பாடும் நிலவி கொண்டிருக்கிறது. அதை போக்க வேண்டும். அதனால் தமிழர்களை ஒரு வணிக சமுதாயமாக உருவாக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு வணிகர்கள், தமிழர்கள் எல்லா தமிழர்களும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு வணிகர்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகளை தான் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், வணிகம் செய்பவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அதனூடாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய இந்த அமைப்பினுடைய நோக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலான தமிழர்கள் இணைந்திருக்கிறோமோ என்ற ஒரு ஐயப்பாட்டினுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டினூடாக இந்த நகரம் முழுக்க, இந்த மாநிலம் முழுக்க இப்படி ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா தமிழர்களும் நீங்கள் இந்த அமைப்பில் இணையலாம். இந்த அமைப்பின் இணைவதன் மூலமாக உங்களுடைய வணிகத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு கருத்தை, ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று தான் இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டினூடாக மீண்டும் இந்த சந்திப்பினூடாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்றால், வணிகம் செய்யக்கூடிய எந்த தமிழராக இருந்தாலும் நீங்கள் இந்த மாநாட்டிலே வாருங்கள், எங்கள் அமைப்போடு இணையுங்கள். நிச்சயம் இந்த அமைப்பு உங்களை வணிகத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். இங்கே பல அனுபவம் நிறைந்த தமிழ் தொழில் முனைவோர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய வணிகத்தை, உங்கள் வணிகத்தினுள் நடக்கக்கூடிய இடர்பாடுகளை, குறைகளை கரைய எல்லா விதமான அறிவுரைகளையும் உங்கள் உடனின்று செய்யக்கூடிய ஆற்றலும் கொண்ட இந்த அமைப்பு. எல்லாரும் இந்த மாநாட்டிலே பங்கு பெறுங்கள், எங்கள் அமைப்போடு இணையுங்கள். நிச்சயமாக நாம் வணிகத்திலே மீண்டும் தமிழர்கள் சங்க காலத்தில் எப்படி இந்த உலகம் முழுக்க தமிழர்கள் வணிகத்திலே கொடிகட்டி பறந்தார்களோ அதே போல் இப்போதும் நம்மால் செய்ய இயலும், அதை செய்து காட்டுவோம் என்று சொல்லி வேண்டுகோள் வைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வேளாண்மை துறை பற்றி ஒரு நண்பர் கேட்டாங்க. இந்த மாநாட்டிற்காக அந்த விளம்பரங்களாம் செய்யும் பொழுது நீலகிரியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய நண்பர், அவர் பல நாடுகளிலே மிகப்பெரிய அளவில் வேளாண்மை தொழில் செய்து வருகிறார். அவர் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக பதிவு செஞ்சுருக்காரு. ஒரு சாஃப்ட்வேர் துறையில் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்க ஒரு நண்பர், அவர் அந்த சாஃப்ட்வேர் தொழில் இருந்தார். மென்பொருள் அந்த துறையை விட்டு ஒரு மிகப்பெரிய விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிற அமைப்பில் மாநாட்டுக்கு வராங்க. இந்த வேளாண்மை துறை சார்ந்த நிறைய நண்பர்கள் மாநாட்டுக்கு வராங்க. இப்போ அது வேளாண்மையை நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோம். அது பெரிய அளவில் நம்ம பண்ணலை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதை கண்டிப்பாக அதை நான் கணக்கில் எடுத்துருக்கோம், அதை நிறைய செய்வோம். ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த ஏழை சொல் அம்பலை மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி
நம்ம சொல்கிறது வந்து அரசாங்கங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் வலிமை பெற்ற ஒரு இனமாக நம்ம வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தமிழ் தொழில் முனைவர்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்தணும் என்ற நோக்கத்தில் வந்து இந்த அமைப்பு செயல்பட்டு வருது. நிச்சயமாக அதில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து ஒரு பெரிய பங்களிப்பு அளிக்கும். அதனால் நம்ம சொன்னதை வந்து ஒரு வெறும் நம்பிக்கை எண்ணிக்கை என்ற அளவில் இல்லாமல் இப்போ பெரிய அளவில் அந்த அமைப்பு வளரும் பொழுது நம்ம கொள்கை வகுப்பாளர்களாக நான் சொல்வதை கேட்பதற்கு மிக அடுத்ததே சொன்னது போல் ஜிஎஸ்டி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிறைய சிக்கல்கள் இங்கே இருக்குது. அந்த தொழில் பண்ணுவாங்க. அப்போ அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அந்த அரசு கவனத்துக்கு சென்று சரிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக இந்த அமைப்பு வளரும். அப்படிலாம் வரும்போது நிச்சயமாக அந்த மாநாடு அதன் ஊடாக மிகப்பெரிய அளவில் வந்து இந்த மாநாட்டின் ஊடாக அந்த பணிகளை நம்ம மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். நிச்சயமாக மாநாட்டிற்கு அனைத்து தொழில் முனைவர்களும் நம்ம வரவேற்கிறோம்.